26ஆம் தேதி அந்த டைம் பீரியட் 24 மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா 90க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள், தோராயமா 100 ட்ரோன்கள் சொல்லியிருந்தோம். இப்ப 27ஆம் தேதி வந்துச்சு. 26ஆம் தேதியில இருந்து 27ஆம் தேதி அதிகாலை உக்ரைனோட நேரப்படி வரக்கூடிய தகவலின் அடிப்படையில மொத்தம் 80 ட்ரோன்களுங்க. 40 ட்ரோன்கள் நாங்க டவுன் பண்றோம். 41 ட்ரோன்கள் அப்படிங்கிற சொன்னாங்க. சில ட்ரோன்கள் காணாம போயிருச்சு. ஒரு ட்ரோன் வந்து பயந்துட்டு பெலருஸ் ஓடி போயிருச்சு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா பல இடங்கள்ல வெடி விபத்துகள், அதுவும் குறிப்பா ஒடசாவோட ரயில்வே ஸ்டேஷன் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கு. அது நம்ம போன பதிவுல நம்ம பார்த்திருப்போம். 2வது களத்துல வந்து பாத்தீங்கன்னா செலிடோவ் முழுவதும் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்துட்டாங்க. சைடுல ஒரு வீடியோ பதிவுலோட இருக்கும். இந்த வீடியோ பதிவு பார்க்கும்போது லாஸ்ட் உக்ரைனியன் ட்ரூப்ஸும் செலிடோவ்ல இருந்து தப்பிச்சோம் பொழைச்சோம் அப்படிங்கிறது போல வண்டி எடுத்து ஓடிட்டு இருக்கிறாங்க. அதுவும் போகக்கூடிய வழிகள் எல்லாமே சுட்டுட்டே போறாங்க. சோ இந்த ஒரு காரணத்தினால என்டையரா செலிடோவ் மட்டும் இல்லாம செலிடோவுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய புறநகரங்கள்லாம் பெரும்பாலும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. 2வது நியூட்ரல் சோர்சஸும் சரி, ப்ரோ ரஷ்யன் சோர்சஸும் சரி இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. செலிடோவ் மொத்தமும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு. இது உக்ரைனுக்கு மிக பெரும் பேர் இழப்பு, அதுல மாற்று கருத்தே இல்ல. உக்ரைன் இதுல இருந்து எப்படி மீண்டு போறாங்க அப்படிங்கறத போல பொறுத்து வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ உக்ரைனுக்குள்ள தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வரீங்களா, ஃபாரின் மெர்சனரிஸ் வாங்க, உங்களுக்கு ஆபீசர் போஸ்ட் கொடுக்குறேன்னு இருக்கிறாங்க. யூகே வேற ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு வீடியோ பதிவுல எடுத்து போட்டுக்கிறாங்க. என்னங்க யூகே நாட்டோ ட்ரூப்ஸ் உள்ள என்டர் ஆகிறதுக்காக ரெடி ஆயிட்டாங்களா? அந்த பக்கத்துல நார்த் கொரியா ட்ரூப்ஸ் உள்ள வர்றதுக்காக ரெடி ஆயிட்டாங்களா? இப்போ 3ஆம் நாடுகள் உள்ள வர்றதுனால இந்த போர் அடுத்த கட்டத்துக்கு போயிருச்சா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் ஈரான் இஸ்ரேலுக்கு அழுத்தங்கள் கொடுக்கும் விதமா, சமாதான பேச்சுவார்த்தைக்கு போகும் விதமா யுஎன்ஐ வந்து கூப்பிட்டுக்கிறாங்க. இப்ப அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அமைதிக்காக ஒரு வாய்ப்பு ஈரான் தரப்பு வந்து கொடுக்கப்படுது. அதை இஸ்ரேல் ஏத்துக்குவாங்களா, மறுக்க போறாங்களா அப்படின்றது போல பார்க்கலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி தான் இஸ்ரேலுக்கு ஹமாஸ்க்கு நடுவுல பேச்சுவார்த்தை நடந்தது. அது ஹமாஸ் திரும்பவும் பேச்சுவார்த்தைக்கு வரதுக்கு ரெடியா இல்லை. ஏன்னா இஸ்ரேலோட படைகள் உள்ள இருக்காங்க இல்லையா, முழுவதும் வெளியே போனதான் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து சொல்லிட்டாங்க. அதனால சமாதான பேச்சுவார்த்தை ரத்தாயிருச்சு. இப்ப திரும்பவும் ஈரான் தரப்பு வந்து அழுத்தங்கள் கொடுக்கறதுனால இஸ்ரேல் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போகுது இந்த பிராந்தியத்துல? இல்ல ஐநா சபை வேஸ்டா? எங்க என்னங்க ஒரு நாடு மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க, ஈரான் ரிட்டாலியேட் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் இஸ்ரேல வந்து சீஸ்ஃபயர் டீலுக்கு ஒத்துக்க வைக்க முடியலையா அப்படின்ற ஒரு கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கா. சோ அதனால பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. 2வது ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்ப அந்த பகுதியில மொத்தம் 10க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்துட்டதா தகவல்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. பல ஆயுதங்களை நாங்க பறிமுதல் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது போல ஜஷல் பேர் கொஞ்சம் கட்டாவில்ல அந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இமேஜஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் அதிரி புதிரி சம்பவம் ஈரான் சைட்ல நடந்திருக்கு. இது மட்டும் இல்ல, நம்மளோட ஜம்மு அண்ட் காஷ்மீர் பூஞ்ச் பகுதியில தீவிரவாதிகளோட ஆயுதங்கள் வந்து பதுக்கி வச்சுக்கிறாங்க. நம்ம ஆளுங்க போய் அதை கண்டுபிடிச்சு எடுத்துக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுல பரவலா வைரலா பரவிட்டு இருக்கு. ஸோ 2 டைம்லயும் அட் அ டைம்ல 2 பகுதிகள்லயும், அதாவது ஒண்ணு ஈரானு, இன்னொன்னு பக்கம் இந்தியா, 2 சைட்லயும் தீவிரவாத வேலைகள் எப்படித்தான் செய்யறாங்களோ தெரியல. இதுக்கு நடுவுல பாகிஸ்தான்ல வந்து நார்த் வசூரிஸ்தான் இருக்கு இல்லையா, சோ அந்த பகுதியில செக் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மனித வெடிகுண்டு நடந்திருக்கு. இதனால அங்க இருக்கக்கூடிய வீரர் ஒருவர் இறந்துட்டார் அப்படிங்கிற சொல்லப்பட்டது. பாகிஸ்தானோட ராணுவ வீரர். அது மட்டும் இல்ல, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஹைதராபாத் அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரி இருந்திருக்கு. குபு குபுன்னு தீ பிடிச்சிருந்துருக்கு. ஏதோ வெடி விபத்துகள் கேட்டதா சொல்லப்பட்டது லோக்கல் சோர்ஸ் தரப்புல இருந்து. பாகிஸ்தான் 2 நாடுகளுக்கு குடைச்சல் கொடுக்குது. ஒன்னு ஈரான், இன்னொன்னு இந்தியா. 2 ஐகளுக்குமே குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு குடைச்சல் ஆயிட்டு இருக்கு. என்னதான் பண்ணி இந்த பாகிஸ்தான் வச்சுக்குன்னு தெரியல. இரு நாடுகளும் கை கோத்து கூடிய சீக்கிரத்துல கவனிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படிங்கிற தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ 2 நாடுகளும் சேர்ந்து இணைஞ்சு ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுவாங்களா, கவுண்டர் ஸ்ட்ரைக் நடக்குமா அப்படிங்கிற பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்தது இதே போல ஒரு விஷயம் கொலம்பால நடந்திருக்கு. நம்ம இது முன்னாடி பார்த்திருந்தோம் இல்லையா. கொலம்பாவோட ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா FARC, இந்த அமைப்புகள் பேர்லாம் கொஞ்சம் கரெக்டா வர மாட்டேங்குது. ஏன்னா நிறைய அமைப்புகள் இருக்கா, ரிமெம்பர் பண்ணிக்கிறது கொஞ்சம் இதா இருக்கு. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ராணுவத்துக்கு எதிராக சண்டை பிடிச்சிருந்தாங்க இல்லையா. இப்ப அவங்களுக்கு எதிராக இன்னொரு அமைப்பை கிளப்பி விட்டா என்ன அப்படிங்கிறது போல ELN, சோ அப்படி ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிருந்துக்கிறாங்க. இத FARC வந்து பாத்தீங்கன்னா கண்டுக்கிட்டாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா சுத்தி வளைச்சு பெருமளவுல ஆயுதங்கள்லாம் பறிமுதல் பண்ணிக்கிறாங்க அந்த அமைப்பு கிட்ட இருந்து. என்ன குற்றச்சாட்டுகள் அவங்க வச்சிருக்காங்கன்னா பூரா இஸ்ரேலோட ஆயுதங்களா இருக்குங்க அப்படிங்கிற போல குற்றச்சாட்டுகள் அவங்க தரப்பு இருந்து வந்திருக்குது. என்னங்க இஸ்ரேல் பக்கத்துல வெனிசுலா, கீழே பிரேசில், என்னங்க அங்க போயிட்டீங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும் இப்ப அந்த FARCயோட கை மிக பெரும் அளவுல ஓங்கிட்டு இருக்குது. இதுக்கு என்ன பக்கத்துல பொலிவியா, பிரேசில் எல்லாம் டபுள் வி சப்போர்ட்டா, பக்கத்துல வியும் சப்போர்ட்டா அப்படின்ற கேள்விகள் இருக்கு.
என்ன ஏதுன்னு தெரியல. பட் ஆனா அமெரிக்காவோட அடிமடி, அதாவது அடி வயிறுங்கிறாங்க இல்லையா? அங்கேயே கைய வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் சுத்தி சுத்தி அதிகமான செய்திகள் வருது. கொலம்பியா, ஹைத்தி, மெக்சிகோ இந்த பகுதிகள்லாம் பெருமளவுல தாக்குதல்களுக்கான செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. அதுகள பார்க்க முடியுது. இது அமெரிக்காவுக்கு கொஞ்சம் சிக்கல் தான். சரி, இங்க மட்டும்தான் இப்படியா இது போல பிரச்சனைகளான்னு கேட்டீங்கன்னா, இப்போ இஸ்ரேல், லெபனான் அவங்க தரப்புல மாறி மாறி சரமாரியான தாக்குதல்கள். ஈராக்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் 3வது முறையா ட்ரோன்களை ஏவூட்டும் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2வது லெபனான்ல இருந்து மிக பெருமளவுல ட்ரோன்களை ஏவூட்டாங்க. இதுல சைடுல ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். டெல் அவீவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைரிஸ் பில்டிங்ல வந்து விழுந்திருக்கு. தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கு, இழப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. இரு தரப்புலயுமே அதிகமான இழப்புகள் இருக்கு. அதுவும் இஸ்ரேல் தரப்புல இருந்து லெபனானுக்குள்ள பெருமளவுல முன்னேறி போயிட்டோம், டனல்கள்லாம் பிடிச்சிட்டோம், அந்த டனல்களை அடிச்சு உடைக்கும் போது நிலநடுக்கமே வர அளவுக்கு நில அதிர்வே வந்துருச்சு அப்படிங்கிறது போல இஸ்ரேல் தரப்புலையும் சொல்வது உண்டு. இது போல வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கு. அதே போல ஹிஸ்புல்லாவும் பல வீடியோக்களை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரேலோட வீரர்கள் இங்க பதுங்கி இருந்தாங்க, அதை நாங்க பாத்துக்கிட்டோம், அதுக்கு மேல நாங்க தாக்குதல் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள்லாம் பலதும் வந்துகிட்டு இருக்கு. இரு தரப்புலயும் இழப்புகள் இருக்கு, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. இப்போ அதை நிறுத்ததுக்காக ஈரான் தரப்பு வந்து ஒரு அழுத்தங்கள் போயிருக்கு. என்ன மாதிரியான முடிவுகள் இஸ்ரேலும் லெபனானும் ஹமாஸும் எடுக்கிறாங்க அப்படிங்கள பொறுத்து இருந்து பார்த்தரலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், அது ட்ரோன் தாக்குதல், மிசைல் தாக்குதல்லாம் இருதரப்புலையும் நடந்துகிட்டு தான் இருக்கு மாறி மாறி. ஆனா இஸ்ரேலோட சென்ட்ரல் இந்த டெல் அவீவ் இருக்கு இல்லையா, அங்க பஸ் ஸ்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரக் எடுத்து கொண்டு போய் அடிச்சுட்டு இருக்கிறாங்க பஸ் ஸ்டாப்ல. இதனால அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள்கள் 50 நபர்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இஸ்ரேல்லயே ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு, இஸ்ரேல் கண்ட்ரோல்டா இல்ல அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய பாலிட்டிஷியன்ஸே வந்து பாத்தீங்கன்னா கருத்துக்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. போல ஏகப்பட்ட விஷயங்கள் இஸ்ரேலுக்கு பேக் டிராப்பா இப்ப வரக்கூடிய சமயங்கள்ல வந்துகிட்டு இருக்கு. இன்னொன்னு, பிரிக்ஸ பத்தி எல்லாரும் பெருமளவுல பேசினேன். இப்ப நான் கூட வந்து பாத்தீங்கன்னா பிரிக்ஸ பத்தி ஒரு வீடியோ போடலான்ட்டு இருந்தேன். அந்த பிரிக்ஸ பத்தி எக்ஸ்பிளைனே பண்ணி வீடியோவே போட முடியல. அடுத்தடுத்து இது போல நிகழ்வுகள் வந்துட்டதுனால நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கூட ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தீங்க, இது போல இஸ்ரேல் தாக்குதல் பண்ணதுனால பிரிக்ஸையே மறந்துட்டோம் எல்லாரும் அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா? சோ அதுதான் மெயினான ஒரு விஷயமே. இஸ்ரேல் அட்டாக் பண்ணுச்சு அப்படிங்கும்போது அதுல பெரும் இழப்புகள் இருக்கோ இல்லையோ, பிரிக்ஸோட எஃபெக்ட வந்து கம்மி பண்ணிடுச்சு அப்படிங்கிறது போல இந்த அட்டாக்க பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அந்த கமெண்ட்ல அவர் சொல்லியிருந்தது கரெக்ட் தான். மேபி அதுக்காக கூட இந்த தாக்குதல்கள் இருக்கலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. எது எப்படியோ இப்ப அதைய தனக்கு சாதகமா ஈரான் பயன்படுத்திக்குதா அப்படின்ற கேள்விகளும் இருக்கு. இஸ்ரேலையும் தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு, இஸ்ரேலும் தாக்குதல்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம லெபனான்ல வந்து பாத்தீங்கன்னா லெபனானோட ஜல்தார் அல் ஷக்கியா அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஏர் ஸ்ட்ரைக் ஒன்று பண்ணியிருக்காங்க. இதனால 3 நபர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. இப்போ மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதுக்கு மேல வெடிக்குமா இல்ல அப்படியே சால்வ் ஆகுமா அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய கேள்வி. ஆனா சீனியர் இன்னொரு பக்கம் வச்சுட்டாண்டி கண்ணு அப்படிங்கிறது போல அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா தைவானுக்கு அடுத்த மிலிட்டரி எய்டுகளை வந்து பாத்தீங்கன்னா வாரி வழங்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. இது இன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும் போதே சீனா தரப்பு வந்து கடுமையான கண்டனங்கள் கொடுக்க கூடாதுங்க, இப்படி ஏங்க மிலிட்டரி எய்டு தரீங்க அப்படிங்கிற சீனா தரப்பு வந்து கண்டனங்கள் போக ஆரம்பிச்சிருச்சு. என்ன எய்டுகள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த பேக்கேஜ்ல இருக்கு அப்படின்னா இந்த நாசம்ஸ், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ரேடார்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படியே வாரி வழங்கியிருக்காங்க. 1.98 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான மிலிட்டரி எய்டு, தோராயமா $2 பில்லியன். ஏங்க புளோரிடால ஹரிக்கேன் இருந்தது என்னாச்சுங்க அப்படிங்கிற சில நபர்கள் கேட்பது உண்டு. ஆனா இப்ப தைவானுக்கு அதிக அளவுல ஏடுகள் வழங்கி இருக்கிறாங்க, வாரி வழங்கி இருக்கிறாங்க அமெரிக்கா தரப்புலாம். தனி மனசு வேணுங்க இல்லையா? சோ சீனாவும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டூம்ஸ்டே டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. ஒரு வேலை அணு ஆயுதத்தை தூக்கி நம்ம மண்டையில போட்டான்னு வச்சுக்கோமே, அப்போ அந்த டைம்ல நம்மளோட கம்யூனிகேஷன் சிஸ்டம்லாம் கரெக்டா வேலை செய்யுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுமா இல்லையா? ஏன்னா அணு ஆயுதம் வந்து விழுந்துருச்சுன்னா டெலிகம்யூனிகேஷனா இருக்கட்டும், கம்யூனிகேஷன் இது போல எந்த ஒரு விஷயமே வேலை செய்யாது ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச்ல. சோ அப்படி இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய கமாண்டுக்கெல்லாம் எப்படி நம்ம உத்தரவிடுறது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா? சோ அதனால இது போல ஒரு அணு ஆயுதம் வெடிப்பு நடந்தா கூட நம்மளோட கம்யூனிகேஷன் சிஸ்டம் வேலை செய்யுது அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிறாம ரொம்ப எஃபெக்டிவா வேலை செய்யுதுங்க, நாங்க தயாரா இருக்கோம் அப்படிங்கிற சீனா தரப்பு வந்து தயாராயிட்டாங்க. அமெரிக்காவும் தைவானும் கொஞ்சம் தட்டி தேத்துறாங்க. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, ட்ரம்ப் அவர்கள் மட்டும் ஜெயிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா சைனா தைவானை தொடும்போது அமெரிக்கா உள்ள வராது அப்படிங்கிற பல நபர்களும் சொல்றாங்க. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட், சீனா தைவானுக்குள்ள போனீங்கன்னா 100% எக்ஸஸா டாக்ஸ் போட்டுரும் அப்படிங்கிற சொன்னாங்க இல்லையா? வரியை வந்து அதிகப்படுத்திடுவேன் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் வந்து சீனாக்கு மிரட்டல் விட்டு இருந்தாரு. அது அதை எப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னா,
சீனா தைவானுக்குள்ள போன நீ கெட்ட அப்படிங்கிறது போல மிரட்டல்கள் விட்டுருக்கணும். நாங்க இருக்கோம் தைவானுக்கு அப்படிங்கிற இதெல்லாம் சொல்லியிருக்கணும். இது என்னங்க இது? இது வந்து டாக்ஸ் வேணா போட்டுக்கோ அப்படிங்கிறது போல உள்ள எட்டு குதிச்சிருவாங்கல்ல. சீனா ரொம்ப ஹாப்பியா இருக்குமே. சீனா போய்க்கோ. ஒண்ணும் செய்ய மாட்டேன்ப்பா. உனக்கு டாக்ஸ் மட்டும் போடுறேன் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் என்ன கிரீன் சிக்னல் குடுக்குறாரா? அப்படின்றது போல நகைச்சுவையா நெறைய அனலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாங்க. சோ இது போல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது. ரஷ்யாக்கும், சீனாக்கும் ஆதரவா எதுவும் நடக்கக்கூடாதுன்னா, ட்ரம்ப் அவர்கள ஜெயிக்க வைக்காதீங்க அப்படிங்கிற போல பிரச்சாரங்களையும் பார்க்க முடியுது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அமெரிக்காவோட அடுத்த அதிபர் யாரு? வந்துருச்சு. நவம்பர் மாசம் வந்துருச்சு. என்ன ஒரு 5, 6 நாள் தானே. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நவம்பரோட எண்டுல முடிஞ்ச அடுத்த டெர்ம் பிரசிடென்ட் டெர்ம் யார் வரப்போறாங்க? என்ன மாரியான முடிவுகள் எடுக்க போறாங்க? ஒருவேள அவங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை பெருமளவுல வெடிக்க போதா? இல்ல இஸ்ரேல், காசா பிரச்சனை, இல்ல இஸ்ரேல், ஈரான் பிரச்சனை பெருமளவுல வெடிக்க போதான்னு தெரியல. ட்ரம்ப் அவர்கள் ஈரான நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாரு. ஜோ பைடன் அவர்கள், இல்ல இப்ப கமலா ஹாரிஸ் அவர்கள் தான் நாங்க முடிஞ்ச வரைக்கும் உக்ரைனுக்கு உதவுறோம் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? சோ அதனால பொறுத்து தான் பார்க்கணும். என்ன மாரியான நிலைப்பாடுகள் எந்த அதிபர் வந்து எடுக்க போறாங்க அப்படிங்கிறது போல. ஆனா ஒரு விஷயங்க, என்னதான் எஸ்கலேஷன் ஆனாலும் யார் எது பண்ணாலும் அட்டானமஸ்க்கு எல்லாரும் மாறுறாங்க அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. அதுவும் குறிப்பா சீனா வந்து பாத்தீங்கன்னா புது சிஸ்டம் இது ஆல்ரெடி இருக்கிறதான். நம்ம ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையிலேயே பாத்துக்கிட்டு இருக்கோம். உக்ரைன் தரப்புல அதிக அளவுல இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் செய்திகள், வீடியோ பதிவுகள்லாம் பார்த்திருந்தோம் இல்லையா? இப்ப சைனா வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஸ்னைப்பர், அதாவது தொலை தூரத்துல இருந்து இருக்கக்கூடிய வீரர்களை எய்ம் பண்ணி சுடுறாங்க இல்லையா? அந்த ஸ்னைப்பர்ஸ வந்து பிரெடிக்ட் பண்ணி எய்ம் பண்ணி திரும்பி ரிட்டாலியேட் பண்றதுக்காக சீனா வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஸ்னைப்பர் சிஸ்டம் அட்டானமஸா வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி இருக்காங்களாமா. இதை ரிமோட்ல இருந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. எந்த மாதிரி இதெல்லாம் கை கொடுக்க போது எதிர்காலத்துல அப்படிங்கிற பொறுத்து வந்து பார்ப்போம். அப்புறம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜியால ரூலிங் பார்ட்டி ஜார்ஜியன் ட்ரீம் பார்ட்டியை ஜெயிச்சுதா சொன்னோம்ல 54%. இதனால நாங்க ஏத்துக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற எதிர்கட்சிகள்லாம் ஒன்னா சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் அறிவிச்சுக்கிறாங்களாமா. ப்ரொட்டஸ்டுக்கு கும்பல் கேதரிங் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஆளுங்கட்சி இதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க. எல்லாம் செய்வாங்க. எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கோம். நாங்க எதுக்கும் ஒத்துழைக்கிற மாரி தெரியல. மக்களோட தீர்ப்பு எங்களுக்கு கிடைச்சிச்சு. நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருக்காங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த பகுதியில என்ன மாரியான அம்புலி கும்பலிகள் நடக்குதுன்னு. ஏன்னா கண்டிப்பா ஜார்ஜியா மேற்குலக நாடுகளுக்கு ஆதரவா போயே ஆகணும். அப்படி இருந்தா தான் அர்மேனியாக்குள்ள என்டர் ஆக முடியும். இல்லைன்னா சோலி முடிஞ்சது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆ துருக்கி, ஜார்ஜியா, ரஷ்யா. சோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும். அடைச்சுட்டாங்க அந்த பக்கத்துல அவ்வளவுதான். சீல் போட்டு அடைச்சாச்சு. ஒண்ணுமே பண்ண முடியாது. கருங்கடல்ல இருந்து என்ன நினைச்சாலும் அர்மேனியாக்கோ, இல்ல அசர்பைஜானுக்கோ குடைச்சல் குடுக்க முடியாது. ஈரான டார்கெட் பண்ணவே முடியாது. அவங்க மறந்துட வேண்டியதுதான். ஈரானோட வடக்கு பகுதி சேஃப் ஆயிரும் அப்படிங்கிறதுல இதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம சமீப காலமா இஸ்ரேல், அசர்பைஜான வேற குத்தி குத்தி பாக்குறாங்க. அதுக்கான காரணமும் அதுதான். ஈரானோட வடக்கு பகுதி கண்டிப்பா அவங்களோட கண்ட்ரோலுக்கு வேணும். அப்படி இல்லைன்னா ஈரானோட யுத்தத்துல மிக பெரும் சிக்கலை மேற்குலக நாடுகளுக்கு ஏற்படுத்திடும். குறிப்பா இஸ்ரேலுக்கு. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். அடுத்த செர்பியாவோட ஊக்கிக்கருவல் ஆல்ரெடி யூரோப்பியன் யூனியன் பத்தி தெரிஞ்சிட்டு இருக்குது. இதுல அவரோட கிரட்ஜ் இருக்கும் பொழுது அது எச்சா எடுத்து பெட்ரோல் எடுத்து ஊத்திட்டு இருக்கிறாரு. அதுல நீங்க யூரோப்பியன் யூனியனோட வளர்ச்சி எடுத்து பாத்தீங்களா? அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட நாடு 5 மடங்கு யூரோப்பியன் யூனியன்ல எந்த நாட்டோட வளர்ச்சி வேணாலும் எடுங்க. நம்மளோட நாடு 5 மடங்கு அவங்களோட வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்குங்க. ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்ல. இவங்க என்ன வேணா ரஷ்யா மேல சாங்ஷன் போடலாங்க. ரஷ்யா பாருங்க எந்த அளவுக்கு நிக்கிறாங்க. அதுதாங்க மேட்டர் அப்படிங்கிறது போல அவரு சௌரியத்துக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. செர்பியாவோட அதிபரான ஊக்கிக் அவர்கள். இதுதான் இங்க இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள். யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய மத்தியில இருக்கக்கூடிய நாடுகளை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறது போல சில நாடுகள் நினைக்கிறாங்க. ஏன்னா ரஷ்யாவோட ஆயில், எல்என்ஜி எல்லாம் கட் பண்ணிட்டு அவங்க வேற பக்கமா எடுக்கலாம். ஏன்னா இப்ப இட்டாலியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லிபியால இருந்து எண்ணெய் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? சோ அந்த ஒரு காரணத்தினால சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய நாடுகளுக்குலாம் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. அப்பதான் அவங்க சொல் பேச்சு கேட்டு நடந்துக்குவாங்க. இல்லன்னா ஆளாளுக்கு தனித்தனியா எல்லாம் முடிவு எடுத்து நடந்தா எப்படி யூரோப்பியன் யூனியன் பிரிஞ்சு போயிரும் இல்லையா? சோ அந்த ஒரு காரணத்தினால இதை கீயா வச்சு மிரட்டலாமா அப்படிங்கிற யூரோப்பியன் யூனியன்ல பிளவுகள் உண்டாகுது அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஒருவேளை இன்னொரு பால்கன் யுத்தம் ஆரம்பிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஏன்னா இந்த பால்கன் போர் தான் 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர்லாம் ஆரம்பிச்சது. சோ மேபி இருக்கலாமா அப்படின்ற கேள்விகளும் இருக்கு. சோ பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன நடக்க போகுது இந்த உலகத்துல. அடுத்தடுத்த செய்திகள் வர வர அடுத்தடுத்த பதிவுகள் வந்துகிட்டே இருக்கும். இது போல செய்திகள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.